விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே அரசு பேருந்தும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் சரக்கு வாகன ஓட்டுநர் முருகானந்தம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட நாம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது? இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அடுக்கம் கிராமத்தில் இன்று காலை பாண்டிச்சேரியிலிருந்து கண்டாச்சிபுரம் வழியாக திருவண்ணாமலை நோக்கி சென்ற சரக்கு வாகனமும், அதேபோன்று திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த அரசு பேருந்தும் அடுக்கம் வளைவு பாதையில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இரண்டு வாகனங்களும் மோதிய இந்த விபத்தில் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் முருகானந்தம் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பேருந்துடன் மோதிய சரக்கு வாகனத்தின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. பின்னர் அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோடு இரண்டு வாகனத்தையும் பிரித்து அப்புறப்படுத்தி அதில் சடலமாக இருந்த சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் முருகானந்தத்தை மீட்டனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த இரண்டு பயணிகளும் காயமடைந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த கண்டாச்சிபுரம் போலீசார் விபத்து நடந்த இரண்டு வாகனங்களையும் அப்புறப்படுத்தி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து முருகானந்தத்தின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் தூக்க கலகத்தில் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.